வணக்கம். டாக்டர்ஸ் டு இன்வெஸ்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்ம சரி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், கேஷை உருவாக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் கேஷை டேக்ஸபிள் இன்கமாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் என்ன? There are several types of investment vehicles. எனக்கு டாக்டர்ஸுக்கு ஃபிட்டான பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் என்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம நம்மளோட ப்ராக்டிஸில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு டைமே கிடையாது. 24 ஹவர்ஸும் டாக்டர்ஸ் தான். சோசியலாக பார்த்தா கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட் செக்டாரை மறந்துடுவோம். சோசியலாக பார்த்தா 24 ஹவர்ஸும் டாக்டர் தான். இப்படி இருக்கும்போது நாம் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டாக்டர் துறையில் பாதிக்கிற மாதிரியே இருக்க முடியும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அல்லது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு விஷயம் நல்லா நடக்கணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வெஹிக்கிள் நல்லா ஒர்க் பண்ணணும்னா அது மியூச்சுவல் ஃபண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் பர்டிகுலர்லி மாதாந்திரமாக நம்ம கட்டுற எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுதான் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுற, எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மற்ற என்னை போன்ற உங்களை போன்ற அனைவருக்கும் கரெக்டாக ஒத்து வரும். ஏன் அப்படின்னா நாம் ஒரு செக்மெண்ட்டாக கரெக்டாக எஸ்ஐபிக்கு பெர் மந்த் எவ்வளவு செலவாகுதுன்றதை கணிக்க முடியும். எவ்வளவு கேஷ் ஜென்ரேட் பண்ணுறோம், எவ்வளவு டேக்ஸபிள் இன்கமாக மாற்றுறோன்றது நல்லா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. அதில் இன்சூரன்ஸ் எவ்வளவுக்கு கட்டுறோம் பெர் இயருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறதை டிவைடட் பை 12னு போட்டுக்கோங்க. அது ஒரு மாதாந்திர செலவாக வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ கட்டுறீங்க அதை நீங்கள் ஒரு மாதாந்திர செலவாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 மந்த்து. அதுக்கப்புறம் மாதாந்திர செலவு நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிங்க. இது ஏன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிங்கன்னா, நான் பல நண்பர்கள்ட்ட கேட்டேன், உனக்கு மாதாந்திர செலவு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டால் ரஃப்லி அப்படின்னு சொல்லி ஒரு 30,000 ரூபா ஆகுது, 40,000 ரூபா ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் நம்ம கணிக்க மறந்துடுறோம். கட்டாயமாக ஒரு நார்மல் எம்பிபிஎஸ் டாக்டர் அவரோட ஃபேமிலிக்கு ஒரு நடத்துறதுக்கு 1 lakh அரவுண்ட் 1 lakh செலவாகிட்டு தான் இருக்கும். அல்லது 1.4 ஒரு கார் வச்சுருந்தா நிச்சயமாக 1.5 to 1.7 lakh செலவாகிட்டு தான் இருக்கும். இதை நம்ம கணிக்கவே தெரியாது, நம்ம கணிக்கிறதே இல்லை. இதை நல்லா பார்த்ததுக்கப்புறம் பெர் மந்த்துக்கு எவ்வளோ செலவாகுன்றதை பார்த்துக்கோங்க ரஃப்லி. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் செலவு பெர் இயருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸ்கூல் பஸ் செலவு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதை டிவைட் பண்ணிக்கோங்க 12 மந்த்ஸுக்கு. அது எல்லாமே போக மிச்சம் இருக்கிற மணி உங்களோட லக்ஸுரி செலவுக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன செலவு. அந்த லக்ஸுரி செலவு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்றீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டூர், ஆல் இண்டியா டூரோ அல்லது 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை 2 இயர்ஸ் ஒரு தடவை ஃபாரின் டூரோ போகிறீங்க. அதையும் டிவைட் பண்ணிவிடுங்க. இது போக மிச்சம் இருக்கிற கம்ஃபர்டபுள் அது நேராக எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எஸ்பி அக்கௌண்ட்டில் போடுற அந்த மணி அது ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் நம்ம லம்சமாக வச்சுருந்தா நல்லதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் அந்த அமௌண்ட்டை எஸ்ஐபியாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதம் நீங்கள் அதை சேமிக்கணும். அதுவும் டாக்டர்ஸுக்கு எஸ்ஐபி தான். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 15 to 18% அப்ரிசியேஷன் ஆஃப் யுவர் ரிட்டர்ன் அது தொடர்ந்து வாழ்க்கை பூரா நடந்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி பல ஆப் இப்போ நிறைய கிடைக்கிது. நீங்கள் ஐஃபோனில் இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு செக்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரை போட்டு பாருங்கள். ஒரு 50,000 பெர் மந்த் அல்லது 1 lakh பெர் மந்த் 15 இயர்ஸுக்கு போடுங்க. நாம் இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரில் பார்க்கும்போது ஒரு 1 லட்சம் போட்டிருந்தா 15% ரிட்டர்ன்ஸு ஓவர் 15 இயர்ஸு நமக்கு கிடைக்க வேண்டிய மொத்த தொகை 6,76,86,309 ரூபாய். நீங்கள் இப்போ நான் 45 இயர்ஸ், என்னோட 45 இயர்ஸ்லேருந்து நான் 60 இயர்ஸ் ரிட்டையர் ஆக போகிறேன். நான் சும்மா ஒரு ஜென்ரலாக நான் ஒரு கணிப்பு வச்சுருக்கேன் 60 to 65 இயர்ஸ். அதனால் நான் என்னோட எஸ்ஐபி கால்குலேட்டர் நான் எப்போவுமே 15 இயர்ஸ் போடுவேன். நீங்கள் 35 இயர்ஸ் தான் இருக்கீங்க, இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, 30 இயர்ஸ் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் 30 இயர்ஸ் கூட போட்டுக்கோங்க. அந்த 30 இயர்ஸில்
எஸ்ஐபி நீங்கள் வந்து 1 lakh per month போட்டால், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் எவ்வளோ வருதுன்றது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அதிசயத்தக்க வகையில் ஒரு நம்பர் கிடைக்கும். நிச்சயமாக அந்த நம்பரை பார்க்கும்போது டிஜிட்டை பார்த்துக்கோங்க. லேக்ஸ், கோடிகளை வந்து லேக்ஸில் எண்ணுவீங்க. எனக்கு இதே சந்தேகம் வந்துச்சு. கோடிகள் வந்ததை லேக்ஸில் எண்ணிட்டேன். என்னடா இவ்வளோ தான் வருதுன்னு யோசிச்சா கொஞ்சம் 2 seconds 10 seconds யோசிச்சு பார்த்தா இது லேக்ஸ் கிடையாதுன்னா க்ரோர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆச்சரியப்பட்டேன். இது வந்து எப்போ 8 years 10 yearsக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது. ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து என்னோட வெற்றி பயணம் ரொம்ப இனிதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் நான் வந்து என்னோட நண்பர்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், என்னோட சகோதரிகளுக்கு சொல்ல வந்திருக்கேன். நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த உழைக்கிறது பிசிறு விழுகாமல் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அதுவும் 15 to 18% நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஏற்படுற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து பலம். நம்மளால் ஒரு 10 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் வாழணுன்றது உங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. இந்த 20 குடும்பங்கள் வாழணும்னா நீங்கள் உங்களோட நிதி நிலையை கரெக்டாக வச்சுக்கணும்ல. உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே இன்னொரு 20 குடும்பங்களை நல்லா வாழ வைக்க முடியும். நான் என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோடய குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு நான் நிம்மதியாக இருந்தால் தான் நான் மற்றவங்கள நல்லா வாழ வைக்க முடியும். அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு உருவாக்கி தந்திருக்கேன். இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை உருவாக்குறதுக்கு அது ஒரு எஸ்ஐபி அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது நாம் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நாம் வந்து எப்படி நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சோமோ இதே ஒரு கொள்கையை வந்து இந்த எஸ்ஐபி மூலமாக அவங்களால சரி செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னை போலவே நீங்களும் வந்து பல விஷயம் இந்த மாதிரி எஸ்ஐபிகள் ப்ளஸ் லம்சம் மியூச்சுவல் ஃபண்டு போட்டு வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். நீங்கள் எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் வந்து ஒரு நம்பர் தந்திருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். நீங்கள் எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அஸ் வெல் அஸ் ஃபோன் பண்ணலாம். ஏதாவது எஸ்ஐபி சம்மந்தப்பட்ட கேள்விகள், எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுன்ற விஷயங்களை என்கிட்ட இங்கே கேட்டுக்கலாம், நேரடியாக கேட்டுக்கலாம். தேங்க்யூ.